ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சாரி வேர்ல்டு. இன்றைக்கி கிளாஸில் நான் பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங். ஓகேங்களா? ஸோ ஃப்ளை ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஒரு லீஃப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கிறீங்க. அதோடைய லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச், ரைட் சைடில் ஒரு ஸ்டிச், அப்படி போயிட்டே இருக்கணும். ஸோ இதில் ஒரு சின்ன இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஃப்ளை ஸ்டிச்சில் போட்ட கீழே ஒரு ஸ்டெப்பு 5ஆவதாக போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து போயிருப்போம். இதில் அப்படி இருக்காது. ஓகேங்களா? அது ஒன்று மட்டும்தான் இப்போ ஸ்கிப் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஸோ ரைட் சைடில் ஒரு செயின் லாக், லெஃப்ட் சைடில் ஒரு செயின் ஒரு லாக். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடில் ஒரு செயின், லெஃப்ட் சைடில் ஒரு செயின். நம்ம கீழே ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் தான் லெஃப்ட் ரைட் போயிருப்போம். ஸோ லெஃப்ட் போட்டு ரைட் போட்டு கீழே ஒரு செயின் வந்திருப்போம். ஆனால் இதில் அந்த கீழே இருக்கிற செயின் மட்டும் போட மாட்டோம். கண்டினியூவாக லெஃப்ட் ரைட் அப்படின்னு போட்டுக்கிட்டே வருவோம். ஸோ இது ரொம்ப நெருக்கமாக கொடுக்கணும், பக்கத்தில் கொடுக்கணும். ஸோ வீடியோவில் புரியறதுக்காக கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் ரொம்ப நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா லீஃப் ஃபில்லிங் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. எந்த டிசைன் கொடுத்தாலும் போடுற அளவுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி போடுறதுன்னு வீடியோ பாருங்கள் பொறுமையாக. நெக்ஸ்ட்டு இப்போ நான் வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா, இந்த ஷேப்பில் போட்டு பாருங்கள். ஸோ இதில் ஒரு 5 லீஃப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இந்த ஷேப்பை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலைன்னா டவுட் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.